சில பேருக்கு துக்க நேரத்துல வார்த்தையே வராது, பெருமூச்சு கூட வராது, கண்ணீர் தான் வரும். அதையும் ஆலயத்துல என் தேவன் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எதை பார்த்துக்கலாம்? எவ்வளோ கோமேதகம், எவ்வளோ வைரம், எவ்வளோ தங்கம், எவ்வளவோ வெள்ளி எல்லாம் இருக்கு. அவ்வளோ விலையேற பெற்ற பொருட்களை எல்லாம் அவர் பார்ப்பதை விட ஆலயத்தில் எதை பார்க்கிறார் தெரியுமா? நான் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீரையும், நான் வாய் திறந்து கேட்கிற ஜெபத்தின் ஒரு வார்த்தைக்கும் என் தேவன் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதை கவனிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் பேசினா கவனிக்கிறது கிடையாது. ஆனா என் தேவன் நம்முடைய ஒவ்வொரு சின்ன சின்ன சத்தத்தையும் கேட்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ இன்று முதல் நம்முடைய ஜெப வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். இன்னும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும்.